வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்என்எல் நிறுவனமானது அவங்களுடைய பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் நிறுவனமானது பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக பெனிஃபிட்டுடைய குறைந்த விலையில் உள்ள ப்ரிபெய்டு பிளான்களையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது என்ன எல்லாம் பிளான் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல்லுடைய 4G சேவை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல் நிறுவனமானது அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்டுறாங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2G 3G நீங்கள் சிம்மி யூஸ் பண்ணினாலும் நீங்கள் அதை 4G ஆட்டி ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 4G பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி 2G 3G சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஈஸியாகவே நீங்கள் 4G ஆட்டு அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இருந்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினா, அது என்ன மாதிரி எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4G சிம் எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 53734 அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து. எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியர் கஸ்டமர் 4G அப்கிரேடு ரிக்வெஸ்ட் ரிசீவ்டு ஃபார் பிஎஸ்என்எல் நம்பர்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனடியாட்டு நீங்கள் மெசேஜில் போய்ட்டு 4Gன்னு சொல்லிட்டு 1 நம்பரை ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். அந்த 1 நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 53734 அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். சென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 நிமிடம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட்டல் ஓடிபி பார்த்துடுங்க உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த ஓடிபி நம்பரை வச்சுட்டு நியரஸ்ட்டாக இருக்கிற உங்களுடைய சிஎஸ்சி சென்டரோ அல்லது பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் ஃபார் சிம் அப்கிரேடேஷன் அந்த சென்டரோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆக்டிவிட்டி அங்கே போயிட்டோ நீங்கள் உங்களுடைய இந்த 6 டிஜிட்டல் நம்பரை நீங்கள் சொன்னால் போதும். அவங்க டைரெக்டாக உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு 4G ஆட்டு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்கள் சிம்மை மாற்றாமலே 2G 3G சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஈஸியாகவே உங்களுக்கு 4G ஆட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு அவங்களுடைய 4G சேவை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 4G சேவை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துக்கும் அவங்க 4G சேவை கொண்டு வந்துருக்காங்க. இனிப்பு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 4G சிம் அவங்க 4G நெட்வொர்க்கு அவைலபிள் கொண்டு வரதாட்டு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரிபெய்ட் பிளானை அதிகமாக படுத்திட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு இப்போ நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எலுடைய நெட்வொர்க்கு 4G உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோ. அதை நீங்கள் பார்த்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ இனி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த அமௌண்ட்டில் அதிக பெனிஃபிட் உள்ள ரீசார்ஜ் பிளானை அறிமுகப்படுத்திடுறாங்க. ஸோ அது என்ன பிளான் சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் அதனுடைய பிளானு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு டெய்லி 2GB டேட்டா கிடைக்கும். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் கொடுக்குங்க. ஸோ இது அருமையான ஒரு ரீசார்ஜ் பிளான் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 249க்கு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு டெய்லி 2GB டேட்டா கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 45 நாள் உங்களுக்கு வேலிடிட்டியில் கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இப்பொழுது ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பெஸ்ட் பிளான். குறைந்த ரீசார்ஜ் பிளானில் பார்த்தீங்கன்னா அதிக பெனிஃபிட்டுகளை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்என்எல் 4G நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்முக்கு மாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.